பேசிக் கிராமர், பேசிக் திங்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்பாஸ்ட்ரஃபி போட்டு நான் எஸ் போட்டிருக்கேன். இது அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா உடையன்னு மீனிங். ஓகேங்களா? பிரியா உடைய, பிரியான்னு கொடுத்துருக்கு. பிரியா உடையன்னு எப்படி மாத்தணும்னு சொன்னா, பிரியா பக்கத்துல அப்பாஸ்ட்ரஃபி போட்டு ஒரு எஸ் போட்டா அது பிரியா உடையன்னு மாறிடும். ஓகேங்களா? அதே மாதிரி சிஸ்டர் பக்கத்துல அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டா சிஸ்டர் உடைய, பிரதர் பக்கத்துல எஸ் போட்டா அது பிரதர் உடைய, ஃப்ரெண்ட் பக்கத்துல அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டா அது ஃப்ரெண்ட் உடையன்னு மாறிடும். மேஜரா நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா ஜஸ்ட் பேரையே எழுதிடுவோம். அது உடையன்னு எப்படி மாறும்னா அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடும்போது தான் அது உடையன்னு மாறும். இனிமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டா லாங் வீடியோல சொல்லித்தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ. ஹாய், திஸ் இஸ் பிரியா. பேசிக் கிராமர் பார்த்துக்கலாம். நேற்று ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். அப்பாஸ்ட்ரஃபி போட்டு ஒரு எஸ் போட்டால் அது உடையன்னு மாறும்னு சொல்லி இல்லைங்களா? அது லாங் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? திஸ் இஸ் ஈஸி பேராகிராஃப், பேசிக்குக்கான திங்ஸ். திஸ் இஸ் நாட் அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா? ரொம்ப அட்வான்ஸ் லெவலாக இருக்காது, புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு இடத்துல உங்களுக்கு உடையன்னு வேணுமோ, பிரியாவுடைய, அண்ணாவுடைய, அக்காவுடைய அண்ட் லைக் அது மாதிரி வேணும் இல்லையா? அக்காவுடைய அதை தாண்டி அக்காவின், அண்ணாவின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ ரெண்டுமே அந்த இடத்துல யூஸ் பண்ணிப்போம். அந்த ரெண்டுக்குமே சேம் நீங்க அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அது உடையன்னு மாறும், இல்லை அண்ணாவின்னு மாறும். ஓகேங்களா? அண்ணாவின், பிரியாவின்னு மாறும். ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுத்துருக்கிற இந்த சிம்பிள் எக்ஸாம்பிளை படிச்சுக்கலாம். ஐ வென்ட் டு பிரியாஸ் ஹோம் எஸ்டர்டே. அதாவது நான் நேற்று பிரியாவுடைய வீட்டிற்கு சென்றேன். இப்படியும் எடுத்துக்கலாம். நான் நேற்று பிரியாவின் வீட்டிற்கு சென்றேன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு வகையான மீனிங். ரெண்டுக்குமே அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐ வென்ட் டு பிரியாஸ் ஹோம் எஸ்டர்டே, ஷீ கேவ் மீ ஜூஸ். ஓகே, தென் வி வென்ட் டு மை பிரதர்ஸ் ஹோம். அப்புறம் என்ன செஞ்சாங்களா? தென் வி வென்ட் டு மை பிரதர்ஸ் ஹோம். அவங்களுடைய அண்ணாவுடைய வீட்டுக்கு போனான்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாவுடையன்னு சொல்லும்போதும் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டுக்கலாம். அண்ணாவின் வீட்டுக்கு போனேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இடத்துலையுமே அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ வி வென்ட் டு மை பிரதர்ஸ் ஹோம் அண்ட் பிளேடு கிரிக்கெட். ஓகே, வி வென்ட் டு மை பிரதர்ஸ் ஹோம் அண்ட் பிளேடு கிரிக்கெட். போனோம், அங்கே கிரிக்கெட் விளையாடினோம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. உங்களுக்கு உடைய அண்ட் வின், இன்னுன்னு சொல்கிறோம் இல்லையா? பிரியாவின் இன் அந்த வேர்டு வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்லையும் நீங்கள் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டுக்கலாம். உடையன்னு வேணும்னாலும் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டுக்கலாம். ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். ஓகேங்களா? மேக்ஸிமம் நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். ரெண்டுக்குமே நீங்கள் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டுக்கோங்க. So it's very easy. These are basic things. நான் கொடுத்துருக்க paragraph also very easy, அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் உங்களுக்கு. இட்ஸ் வெரி ஈஸி. ஓகேங்களா? பேசிக்காக. ஸோ அகெயின் ஒன் மோர் டைம் நம்ம ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஐ வென்ட் டு பிரியாஸ் ஹோம் எஸ்டர்டே. ஓகேங்களா? ஷீ கேவ் மீ ஜூஸ். தென் வி வென்ட் டு மை பிரதர்ஸ் ஹோம் அண்ட் பிளேட் கிரிக்கெட். ஓகே, தட்ஸ் இட். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் இனிமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்கமிங்கில் என்னென்ன கிளாஸஸ், அதாவது டெய்லி உங்களுக்கு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். அந்த அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களை சீக்கிரமாக ரீச் ஆகும். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.